சார் எங்கள் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணணும். ஆனால் யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நிறையா பேர் இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் சென்னையில் இருக்கேன், பெங்களூர் இருக்கேன், என் வீடு கன்னியாகுமரியில் இருக்குது, இல்லை அங்கே இருக்குது, என்னால் போக முடியல, நாங்கள் போகணுன்னா கதவை பூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி நான் ஃபேஸ் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாயரை போய் விசிட் பண்ணுங்கள். லாயரை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸை காமிங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேல் டீடு, ஈசி எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் பார்ட்டிஷன் ஷூட்டுக்கானது சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க கோர்ட் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கோ ஓனர்ஸ், அதாவது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா உங்கள் கூட பிறந்தவங்க கோ ஓனர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. 2 பார்ட்டியுமே நோட்டீஸ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய எவிடன்ஸ், ப்ராப்பர் கிளைம்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் அவங்க தரப்புலேருந்து சப்மிட் பண்ணணும். ஸோ கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க முன்னிலையில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு சுமூகமான முடிவு எடுத்து எதர் அதை செல் பண்ணினாலும் இந்த கேஷ் நீங்கள் கொடுக்கணும், இல்லை ஃபிசிக்கலாக இருந்தால் இந்த அளவில் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை சர்டின் குறிப்பிட்ட லிமிட்டேஷன் டைமில் நீங்கள் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியும் அதை வாதாட ட்ரை பண்ணலாம். ஆமாம். பட் இது சரியான தகவல் நீங்கள் பெட்டராக தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா தான் இதுக்கு சரியாக இருக்கும்.